சரி. ஏதாவது கேள்வின்னு கேட்டால் கேட்டுனே இருப்பீங்க நீங்கள். ஆ கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேள்வி வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, சரி, ஏதாவது பாடம் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஆ சரி. மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் கேள்வி வைப்போம். அப்புறம் நாள் நம்ம பாடம் பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு தலைப்புலேருந்தே நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல சபையை குறித்தும் அதனுடைய ஒழுங்குகளை குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய பொறுப்புகள், அதனுடைய வேலைகள், இப்படி சபையை சார்ந்து நாம் பார்க்கலாம். முதல்ல சபை குறித்து நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் எப்பொழுதுமே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, தேவனுடைய வார்த்தையை நாம் மிகுந்த கவனத்தோடு கனத்தோடு நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 15:9, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ரைட். அப்போ அடிப்படையாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது, கற்றுக்கொள்கிற பொழுது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாக வரக்கூடாது. நமக்கு அடிப்படை தேவனுடைய வார்த்தை தான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கிற போது 1-3 வரைக்கும் வாசிக்கும் போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ரைட். அப்போ வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் என்ன பண்ணுங்க? வாஞ்சியாயிருங்க. அப்போ நாம் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதுமே எதை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையை சார்ந்தா இருக்கணும். அப்படி வேதத்தில் நாம் எந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிற பொழுதும் புரிந்து கொள்கிற பொழுதும் கூட நாம் விசுவாசிக்கிற அல்லது நாம் கற்றுக்கொள்ளுகிற, நாம் நம்புகிற, நாம் செயல்படுத்துகிற விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறா என்பதை இருந்துங்க நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே இருப்பது அவசியமாக இருக்கிறது. முதல்ல சபை அப்படின்னு சொல்லும்போது எது சபை இல்லை என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சபை எது கிடையாது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 48 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 48 வாசிக்கிற பொழுது, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். எக்கோடிதோ திரும்பிங்க. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். அப்போ அவர் இருக்க மாட்டார்னு அப்படிங்க சொல்றாரு. சாலமோன் ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினாரு. சாலமனுடைய ஆலயம் கட்டின ஆலயம் 7 வருஷங்கள் கட்டப்பட்டதுங்க சாலமனுடைய ஆலயம், இல்லையா? 1 ராஜாக்கள் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6:38. 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. அப்போ 7 வருஷம் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டிட்டு அவர் சொன்னாரு, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் யார் வாசமா இருக்க மாட்டாருங்க? தேவன் வாசமா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு.
அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் மேடையில் நின்று அத்தனை பட்டணத்தில் மார்ஸ் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அந்த மக்கள்கிட்ட இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 17:23 எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரைட். இப்போ நீங்க அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ரைட். அப்போ முதல்ல தெரிஞ்சுக்க, சபைனா என்ன கிடையாது அப்படின்னா, சபை என்பது ஒரு கட்டிடம் கிடையாது. அந்த கட்டிடத்தில் அவர் வாசம் செய்வது கிடையாது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் கூடுவதற்கு ஒரு கட்டிடம் தேவை, ஆனால் அந்த கட்டிடம் என்ன கிடையாதுங்க, சபை கிடையாது. அப்போ அது வந்துடுதுங்க கூடுவதற்கான ஒரு இடம் மட்டும்தான். தேவன் அங்கே இருப்பாரா அப்படின்னு கேட்டேன்னுங்க, எப்பொழுது கூடுகிறோமோ அப்பொழுது அங்கே இருப்பார். அந்த கட்டிடத்துக்குள்ளாக அவர் இருப்பாரா? பல சமயங்களில் இன்னைக்கு பலவிதமான பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் மக்கள் துணிகரமாய் செய்ய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் எங்க இருப்பாரு அப்படின்னா, கடவுள் கோயிலில் இருப்பாரு, சர்ச்சில் இருப்பாரு, ஆலயத்தில் இருப்பாரு என்கிறதான ஒரு புரிந்து கொள்ளுதல் தான் இல்லையா? யாருமே சபைக்குள்ளாக, சபை கட்டிடத்திற்குள்ளாக இருந்து ஒரு பெரிய தவறுகள் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பயம் இருக்கு. என்ன பயம் இருக்குதுங்க? அங்கே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கட்டிடத்துக்கு வெளியே போய் அந்த கட்டிடத்தை பூட்டிவிட்டு வெளியே போய் என்னதுங்க எல்லா பாவங்களும் செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில கடவுள் கிடையாது, கடவுள் எங்க இருக்கிறாருங்க, கட்டிடத்துக்குள்ள இருக்கிறாரு. அப்போ ஆனால் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, சபை அதாவது கட்டிடத்தில் யார் இருக்க மாட்டார்னா தேவன் இருக்க மாட்டாரு என்பதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட். இரண்டாவது, சபை என்பது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தாபனம் கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் பலவிதமான சபைகள் இருக்குது இல்லையா? பலவிதமான சபைனா அப்படின்னு அர்த்தங்க, சட்டசபை இல்லையா? அதையும் சபை தான் சொல்றாங்க. ராஜ்யசபை, லோக்சபா, ராஜ்யசபா, லோக்சபா, சட்டசபைன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல சங்கம் என்று சொல்லப்படுகிறது, சில இடங்கள்ல அசோசியேஷன் சொல்லப்படுகிறது, சில இடங்கள்ல என்ன சொல்லப்படுகிறதுங்க இல்லையா, ஒரு ஒரு குழு என்று சொல்லப்படுகிறது. இப்படி எந்த வார்த்தை நீங்க பதிவு செய்தாலும் அதனுடைய கருத்து என்னன்னா, ஒரு நோக்கத்திற்காக ஒரு சில பேர் ஒன்றாக கூடி செயல்படுகிற அந்த செயல்பாடுகளை அவர்கள் சபைன்னு சொல்றாங்க இல்லையா? சட்டசபை அப்படின்னு சொன்னதுங்க 234 எம்எல்ஏக்கள் ஒன்றாக கூடி நம்முடைய மாநிலத்தை என்னதுங்க அவர்கள் என்ன பண்றாங்க, நிர்வகிக்கிறாங்க. அதுவும் சபை தான் இல்லையா? அதுக்கு பேர் தான் சட்டசபை கூடுகிறது. இன்று சட்டசபை கூடுகிறது அப்படின்னு என்னதுங்க, அந்த சபை எங்க வேணாலும் கூடும். கேட்டா கொரோனா டைம்ல என்னதுங்க சட்டசபை எங்க கூடிச்சுங்க, எப்பொழுதும் கூடுறதுல கூடாம கலைவாணர் அரங்கத்தில் கூடிச்சு. அப்பவும் என்னதான் சொன்னாங்க, சட்டசபை கூடுகிறது. அப்போ இடம் முக்கியம் கிடையாது, கூடுகிற மக்கள். அப்போ உலகத்துல பலவிதமான ஸ்தாபனங்கள் உண்டு. அப்போ அந்த ஸ்தாபனங்கள் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது, யாரால் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற குழுவிலே இருக்கிற மக்கள் பண்றாங்க, தீர்மானிக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிற சபை என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதோ மனிதனால் நிர்வகிக்கப்பட்டதோ என்னதுங்க கிடையாது. அது எப்படி நம்ம தானே நிர்வகிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் என்னதுங்க அப்படி கிடையாது இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிற பொழுது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ரைட். அப்போ இந்த சபை யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா, அது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். நான் என் சபையை கட்டுவேன் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடம் கலிலேயா, எருசலேமு, அங்க கட்டினாரா அப்படின்னு கேட்டானதுங்க. ஏற்கனவே வேதம் சொல்லிடுச்சு, அவர் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் வாசமா இருக்க மாட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து கட்டுவேன்னு சொன்னாரே, அந்த சபை எங்க இருக்குது இல்லையா? அதுதான் நம்ம முடிவில் நாம் பார்க்க போறோம். ஆனால் முதல்ல என்ன பண்ணா, இந்த சபை வேதத்தில் சொல்லப்படுகிற சபை என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்படுத்தினார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டது, இது யார் மட்டும்தான் ஓனர்ஷிப் இருக்குது, யார் மட்டும்தான் இதற்கு உரிமை கொண்டாட முடியும்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி இந்த சபை என்னதுங்க ஸ்தாபித்தார். அப்போ இந்த சபை என்பது எந்த மனுஷனாலும் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. எந்த மனுஷனும் என்னதுங்க, இது என்னதுங்க, இந்த உலகத்தில் பல விதமான என்னதுங்க, ட்ரஸ்ட்டோ, சொசைட்டியோ, அசோசியேஷனோ, அல்லது கம்பெனியோ, அல்லது எப்படிங்க, இது எல்லாமே என்னதுங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னதுங்க சபை தான் இல்லையா? இந்த உலகத்தில் என்னதுங்க ஏற்படுத்தலாம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கணும், வேதத்தில் சொல்லப்படுகிற சபை என்பது இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்டது. அவர் தம்முடைய சுய ரத்தத்தை கொடுத்துருந்துங்க சம்பாதித்தார். அப்போ அதனால தான் அவருடைய உபதேசம் எதன் மூலமாய் தெரியப்படுதுன்னு சொல்லுகிற பொழுது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வாசிக்கிற பொழுது, எபேசியர் 3, 10 மற்றும் 11, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அனந்த ஞானமானது இப்பொழுது சபையின் மூலமாய் தெரிய ஒரு பொருட்டாக, அப்போ அவருடைய சபை எப்படி இயங்குகிறது அப்படின்னு சொன்னா, அவருடைய உபதேசத்துக்கு உட்பட்டு இது தேவனுடைய அனாதி தீர்மானம் என்று சொல்லுகிறது. அப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா, சபை என்பது கட்டிடம் இல்லை. இரண்டாவது, சபை இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்டது, உலகத்துல எந்த மனுஷனாலும் ஸ்தாபிக்கப்பட்டது இல்லை. மூன்றாவது, நாம் பார்க்கிற பொழுது இன்னைக்கு பலவிதமான சபைகளை நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் சொன்ன சபை சட்டசபைன்னு சொன்னோம், ராஜ்யசபா, லோக்சபான்னு நாம் பேசினோம். இப்போ நம்ம பேசும்போது உலகத்தில் பல பேர் பல என்னதுங்க பெயர்களில் என்னதுங்க சபைகள் நடத்துகிறாங்க. அது இறை நம்பிக்கை கொண்டு, கிறிஸ்தவ நம்பிக்கையை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான சபைகள் என்னதுங்க இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போ எல்லா சபையும் ஒரே சபையா அப்படின்னு கேட்டால் என்னதுங்க கிடையாது இல்லையா? நாம் வாசிக்கிறோம் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிற பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிற பொழுது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இங்க 7 ஒருமைகளை பேசுகிறார். அதுல ஒண்ணு என்னதுங்க, ஒரே சரீரம், ஒன் பாடி அப்படின்னு பேசுறார். இங்க ஒன் பாடின்றது எதை பத்தி பேசுறாரு? இதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, எபேசியர் 4:12,
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்போ இங்க சரீரம் பேசுகிறதுன்னா எதை பத்தி பேசுதுங்க? சபையை பத்தி பேசுகிறது. பலவிதமான சபைகள் இருக்குதா? இன்னைக்கு உலகத்துல பலவிதமான சபைகள் இருக்குது. ஆனால் வேதாகம் ஒரு சபையை குறித்து பேசுகிறது. கொலோசியர் 1 18-19 வாசிக்கிற பொழுது, கொலோசியர் 1 18-19, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். ரைட். அப்போ இங்க வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? சரீரமாகிய சபை. அப்போ வேதத்துல ஒரு சபை பேசுகிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகத்துல பலவிதமான சபைகள் இருக்குது. எப்படி பலவிதமான சபைகள் இருக்கும்? அப்போ எல்லாத்தை போல எல்லா சபையிலும் என்னதுங்க நம்ம சொல்லலாமா? எல்லா சபையும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஆக்சுவலி எல்லாருக்கும் பேஸ் என்னதுங்க? வேத புஸ்தகம் தான். கரெக்டுதுண்ணே? எல்லாருக்கும் பேச எல்லாருமே என்னதுங்க ஒரே வேத புத்தகத்தை தான் வச்சிருக்கிறோம். யாருமே என்னதுங்க வெவ்வேறு வேத புத்தகங்கள் வைத்திருப்பது கிடையாது. எல்லாரும் ஒரே வேத புத்தகத்தை தான் என்னதுங்க வச்சிருக்கிறோம். எல்லாரும் ஒரே வேத புத்தகத்தை வச்சிருந்தா எல்லாரும் ஒரே உபதேசத்தை பேசணும். எப்படி மாறுபட்டு பேசப்படுகிறது இல்லையா? ஆமா. என்ன கிடையாதுன்னா வேதத்துல பலவிதமான சபைகள் கிடையாது, ஒரே சபை தான் பேசுகிறது. அந்த ஒரு சபையில பிரிவுகள் வருகிற பொழுதும் கூட இதை பரிசுத்தாய் விளக்கிறார் பரிசுத்த பவுல் மூலமாய். 1 கொரிந்தியர் 1 10 நாம் வாசிக்கிற பொழுது 10 நாம் 13 வரைக்கும் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்புரிந்து இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன புத்தி சொல்றாரு? நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றாரு. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள். இப்போ இங்க பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டு காலத்துல கொரிந்து சபையிலேயே சபைக்குள்ளாகவே பிரிவு இருந்துச்சு. எந்த சபைக்குள்ளாக? வேதத்துல சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்தன்னு சொன்ன அந்த சபையில என்ன இருக்குதுங்க? பிரிவினை இருக்குது. என்ன பிரிவினை இருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் இருக்குதுங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், பிரிவுகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல அதை காட்டில இருந்துங்க பல விதமான பிரிவுகள் இருக்குது இல்லையா? எவ்வளவு சபை இருக்குதுங்க, நீங்க எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்துங்க இன்னைக்கு சபைகள் இருக்குது. எப்படி இவ்வளவு சபைகள் உருவாகும்? இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு வேத புஸ்தகம்னா அது கரெக்டுதானே? இன்னைக்கு நாம் கூட உலகத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஒரு 3 விதமான கரிக்குலம் வந்துருந்துங்க இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது இல்லையா? ஸ்கூல் எஜுகேஷன் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் சமச்சீர் கல்வி யூஸ் பண்ணுறீங்களா, அல்லது நீங்கள் வந்துருந்துங்க சிபிஎஸ்சி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஐசிஎஸ்சி யூஸ் பண்ணுறீங்களா என்கிறதான 3 விதமான கரிக்குலம் இருந்துங்க இன்னைக்கு இருக்குது. ரைட்டா? அப்போ அந்த 3 இடத்துலையும் அந்த 3 விதமான ஸ்கூல்கள் இருந்துங்க இருக்குது. அந்த 3 சிலபஸை பயன்படுத்தி நிறைய ஸ்கூல் இருந்துங்க அது கீழே இருந்துங்க இருக்குது. இப்போ சமச்சீர் கல்வினா அதில் இருந்துங்க பல ஆயிரம் இருந்துங்க ஸ்கூல் இருக்குது. சிபிஎஸ்சின்னு சொன்னா இருந்துங்க பல விதமான நூற்றுக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஐசிஎஸ்சின்னு சொன்னா இருந்துங்க அது நூற்றுக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எல்லா அந்த கொடையின் கீழ் அந்த சமச்சீர்னோ சிபிஎஸ்சினோ ஐசிஎஸ்சினோ சொல்கிற அது கீழே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே பாடத்திட்டு தான் போதிப்பாங்க. அப்போ ஏன்னா அவர்கள் எல்லாரும் பயன்படுத்துவது ஒரே சிலபஸ். ஐசிஎஸ்சி நீங்க எந்த மூலைக்கு போனாலும் சிலபஸ் சேம் தான். சிபிஎஸ்சி எந்த ஸ்கூல்ல எந்த இடத்துல போனாலும் ஒரே சிலபஸ் தான். சமச்சீர் எங்க போனாலும் ஒரே சிலபஸ் தான். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் ஒரே வேதாகமத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒருவனோடு போதிக்கிறாங்க. கரெக்டா? ஒவ்வொருத்தரும் ஒரு உபதேசம் பேசப்படுகிறது. ஒருவர் சிலை வழிபாடு இருக்குன்றாங்க, இன்னொருத்தர் சிலை வழிபாடு இல்லைன்றாங்க. ஒருத்தர்
நகைகள் போட்டுக்கலான்றாங்க, ஒருத்தங்க நகைகள் போடக்கூடாதுன்றாங்க இல்லையா, ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் தான் போடணுன்றாங்க. இப்படி உபதேசத்திற்குள்ளாக பல விதமான போதனைகள் இருக்குது. அப்போ ஒரே வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு எப்படி இவ்வளோ பிரிவினைகள் வரும்? ஒன்றி பல விதமான போதனைகள் இருக்கணும், பல விதமான உபதேசங்கள் இருக்கணும், பல விதமான வேத புஸ்தகம் இருக்கணும். பல விதமான வேத புஸ்தகங்கள் இருந்தால் பல விதமான நம்பிக்கைகள், உபதேசங்கள், போதனைகள் கரெக்டு. ஒரே வேதாகமத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பிரிவுகள் இருந்தால் தவறு வேதத்துக்கிட்டயா அல்லது மனுஷங்கிட்டயா இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ சபைகள் இருக்க காரணம், ஆனால் ஒரே வேத புஸ்தகம் தான். யாருமே வெவ்வேறு வேத புஸ்தகம் வச்சுருது கிடையாது. எல்லாரும் ஒரே பைபிளை தான் வச்சுருக்கிறோம். ப்ராப்ளம்னுதுங்க, ஆங்கிலத்தில் சொல்லுகிறது பல மொழி வேர்ஷன்ஸை வச்சுருப்போம். ஆனால் கண்டென்ட்டு, கான்டெக்ஸ்ட்டு இல்லையா சேம் தான், அது மாறுவது கிடையாது. அது எப்படி மாறும் அது? அப்போ இன்னைக்கு பலவிதமான உபதேசங்கள் இன்னைக்கு என்னதுங்க உலகத்திலே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தை பரிசுத்தாவினுடைய துணையை கொண்டு எழுதுகிற பொழுது கலாத்தியர் நாம் வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிற பொழுது 8-9 வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது. இப்போ நல்லா பார்க்கணும், இந்த புதிய ஏற்பாடை எழுதினவங்க யாரு அப்படின்னா அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். இப்போ இந்த அப்போஸ்தலர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த இல்லையா சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இப்போ நல்லா பாருங்க, நாங்க தான் இதை உங்களுக்கு பிரசங்கித்தோம் அப்போஸ்தலர்கள், இதை மாற்றுவதற்கு எங்களுக்கே அதிகாரம் கிடையாது, நாங்களே மாற்ற முடியாதுன்றாங்க. உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்படுகிற எல்லா சபைகளும் எல்லா நிர்வாகங்களும் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அல்லது இல்லையா, நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல, கால சூழலுக்கு ஏற்றார் போல எப்பொழுதுமே அவங்க சட்டத்திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே இதை மாற்ற முடியாதுன்றார். இரண்டாவது, ரொம்ப ஈஸியாக பல மக்கள் தப்பிச்சுக்கிறது. என்ன தப்பிச்சுக்கிறதுங்க? நான் அதிகாலையில் 3 மணி வேளையில் நான் உபவாசம் செய்து நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று எங்களுக்கு முன்பாக ஒரு தேவதூதன் பிரத்யட்சப்பட்டு அவர் இந்த போதனையை கொடுத்தாருன்னு சொன்னதுங்க, அதை நம்புவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, திரும்பி அந்த வசனத்தை படிங்க, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். அப்போ நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனா, உண்மையிலேயே வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறொரு உபதேசத்தை பிரசங்கித்தால் வசனம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டவன். இப்ப பாருங்க, இன்னைக்கு உலகத்துல ஒரே வேதத்தை வைத்துக்கொண்டு இவ்வளோ உபதேசங்கள் இருக்குது. இப்போ யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? எங்கள் தான் கரெக்டுன்னு வாங்க, எங்கள் சபை தான் கரெக்டு அப்படின்வாங்க. கரெக்டு தானே? யாராவது விட்டு கொடுப்பாங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் சபை தான் கரெக்டு, மற்ற எல்லாம் என்னதுங்க தப்பு. அப்போது ஒரு சரியை யார் தான் சொல்லணும்? வேதம் தான் சொல்லணும். எப்பொழுதுமே நமக்கு சரின்னு படுகிற காரியங்கள் பலருக்கு தப்பாக இருக்கும், பலருக்கு தவறுன்னு படுற விஷயங்கள் நமக்கு என்னதுங்க சரியாக இருக்கும். அப்போது நமக்கு அதனால தான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ரைட். அப்போ நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது இந்த ஆண்டவருடைய வார்த்தை தான். அப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் என்பது ரொம்ப முக்கியம்.
அப்போ இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட சபை இல்லை, இது இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட சபை, இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட உபதேசம் அப்படின்னு சொன்னா, ஒரே வேதத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உலகம் பூரா, இன்னைக்கு உலகம் பூரா வேணாம் இல்லையா, ஒரு தேசம் பூரா சொல்ல முடியுமா, அல்லது ஒரு மாநிலம் பூரா சொல்ல முடியுமா, அல்லது ஒரு மாவட்டம் பூரா சொல்ல முடியுமா, அல்லது ஒரு ஏரியா பூரா சொல்ல முடியுமா, இல்ல ஒரே தெருவில் இருக்கிற 4 சபையை சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒவ்வொரு உபதேசத்தை பேசுறாங்க. அப்ப வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் பவுல் பேசுறாரு, இதில் நம்ம கவனமா இருக்கணும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்ப வேத வசனத்தில் என்ன இருக்கக்கூடாதுங்க, கலப்பு இருக்கக்கூடாதுன்ற, துப்புரவா பேசணுன்றார். கலப்புனா என்னதுங்க இல்லையா? கலப்படம்னா உங்களுக்கு தெரியும், கலப்படம்னா என்னது? பாலில் தண்ணியை கலக்கிறது இல்லையா? சிலர் தண்ணியில் பாலை கலக்கிறாங்க, கரெக்டு தானே? அதே மாதிரி தான் இருந்துங்க எண்ணெயில் கலப்படம், எதில் கலப்படம் இல்லை, எல்லாத்துலேயும் கலப்படம். அப்படி உபதேசத்துலேயும் இருந்துங்க கலப்படம். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, யாராவது வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா எல்லாரும் பிடிச்சிருவாங்க. என்ன பிடிச்சிருவாங்க? இல்லை இவர் வேதத்துக்கு புறம்பா பேசுறாருன்னு பிடிச்சிருவாங்க. பேசுறவங்க எல்லாரும் ஒரே பைபிள் வச்சுருக்கிறாங்க, ஒரே வசனத்தை காட்டுறாங்க, ஆனா அர்த்தம் சொல்லும்போது என்ன பண்றாங்க? மாத்திடுறாங்க. அப்போ இது மனுஷனுடைய உபதேசங்களுக்குள்ள போயிடுது. இப்போ இதை நம்ம ரொம்ப கவனமா இருந்துங்க நாம் ஆராய்ந்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி யார் பேசுறது கரெக்டு, இப்போ நான் பேசுறது கரெக்டா தப்பா என்பதை எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க? இன்னைக்கு ரொம்ப சுலபமானதுங்க. இதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன், ஆண்டவர் என்னோடு பேசினார் இல்லையா, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், நான் ஆவிக்குள்ளானேன் இல்லையா, தேவதூதன் வந்து பேசினார் இல்லையா, நான் தரிசனம் பார்த்தேன். இந்த வார்த்தைகள்லாம் போட்டுட்டா மக்கள் கேள்வி கேட்டதை விட்டுருவாங்க. கரெக்டுதானே? நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவனா? நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவனா இல்லையா? நான் வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 5 அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். இப்போ நல்லா பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கிறார் அல்லது சவுலை சந்திக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. என்ன தகவல் சொல்லப்படுது அப்படின்னா, நீ பட்டணத்தில் போ, பட்டணத்தில் உனக்கு அறிவிக்கப்படும் சொல்றார். ரைட்டா? அப்படியே நம்ம நேரா 11 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரைட். இப்போ நல்லா பாருங்க, சோர்ஸ் டெஸ்டினேஷன். யார் போதிக்க போறா, யார் கேட்க போறா? இங்க போதிக்க போகிறவர் அனனியா, கேட்க போகிறவர் என்னதுங்க? சவுல் அல்லது பவுல். 2 பேருக்கும் தகவல் சொல்லப்படுகிறது, ஒரே தகவல் சொல்லப்படுகிறது. இவர்கிட்ட சொல்றாரு, நீ பட்டணத்துக்கு போ, உங்க சொல்லப்படுன்றாரு. அங்க அனனியா சொல்றாரு, நீங்க அங்க நேர் தெருன்னு ஒரு லொக்கேஷன் கொடுத்து என்னதுங்க, அங்க ஒருத்தர் இருக்க, அங்க போய் என்னதுங்க பிரசங்கம் பண்ணுன்றாரு.
இன்னைக்கு சொல்றவங்களாம் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் என்கிட்ட இதை சொன்னாருன்னு சொன்னாங்க. நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்கிட்ட சொல்ல உங்ககிட்ட மொத்தம் எப்படி சொல்லுவாரு? கரெக்டா? அதே மாதிரி ஒரு அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு உதாரணத்தை நீங்க வாசிக்க முடியும். 10ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிற பொழுது, அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தேட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். இப்ப நல்லா பாருங்க, 2 இடத்துலையும் பாருங்க, 2 பேருமே மேல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. யார் 2 பேருமே? ஃபர்ஸ்ட் சவுலுக்கிட்ட இயேசு கிறிஸ்து நேரடியாக அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்தார். நேராக டிராவல் பண்ணி வந்தவர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கலாம், ரட்சிப்பை கொடுத்துருக்கலாம், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கலாம். கரெக்டு தானே? ஆனால் சொல்லலை. கரெக்டு தானே? நீ பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு போதிப்பேன்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கே கொர்நேலியு கிட்ட தேவ சமூகத்திலிருந்து, தேவருடைய சன்னிதியிலிருந்து யார் வந்திருக்கிறாருங்க? ஒரு தேவதூதன் வந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணலங்க? எந்த உபதேசத்தையும் சொல்ல, எந்த போதனையும் சொல்ல, எந்த ரட்சிப்பையும் கொடுக்கல. நீ பட்டணத்துக்கு போ இல்லையா, அட்ரஸ் கொடுக்குறாரு, லொக்கேஷன் கொடுக்குறாரு. அந்த லொக்கேஷனில் போய் அவன் சொல்கிற மாதிரி நீ கேளு அப்படின்றார். இப்போ பாருங்க, அந்த சைடு டெஸ்டினேஷன் இடத்துல பார்க்கும்போது இங்கே பாருங்க, 10ஆம் அதிகாரம் 19 பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். இப்போ நல்லா பாருங்க, யார் கேட்க போறாங்களோ அவங்கள்ட்டையும் சொன்னாரு, சொல்ல போறவனையும் சொல்றாரு. இன்னைக்கு ஏதாவது அப்படி நடக்குதா பாருங்க. அப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு அப்போ தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது, ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லாம. அப்போ இன்னைக்கு இப்படி உலகத்துல பலவிதமான கள்ள போதனைகளும் உபதேசங்களும் உண்டு. அப்போ சபை என்பது இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவருடைய உபதேசம் இருக்கிறதா, அவருடைய வார்த்தை மட்டும் இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு நேரம் கடந்து போச்சு. நம்ம தொடர்ந்து இந்த பாடத்தை அடுத்த வாரம் நான் படிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.